Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹோல் டே வந்து மூவி டே அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து 2 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 மூவிஸும் பாத்துறலாம் அப்படினு. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படினு சொல்லிட்டீங்கன்னா நம்ம தலைவரோட படம் கூலி பார்க்க போறோம். தட் இஸ் செலிபிரிட்டி ஷோ. சோ நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க கலாட்டால இருந்து. சோ அதனால நம்ம போயிட்டு இருக்கோம். பட் ஆல்ரெடி பயங்கர லேட். அங்க இருந்தே ஃபோன் வந்துச்சு. அரக்க பறக்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 9:45 ஷோ 9:40க்கே எங்க இன்னும் டிராபிக்ல போயின்னு இருக்கோம். நம்ம பாண்டி பஜார்ல மாட்டின் ஸ்டக்க பைன் இன்னும் நடக்கிறோம் நாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு போயிட்டு என்னென்னலாம் டேஸ் எப்படி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படின்றத நீங்க வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எங்க தான் போறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்ளோ டிராபிக். எல்லாரும் காலையில ஆபீஸ்க்கு போறாங்க. இல்ல ஆனா சினிமா பார்க்க போறோம். சரி இல்ல ஆக்சுவலி டிராபிக் மெயின் ரீசனே வந்து இந்த கூலி மூவி தான். தியேட்டர் பக்கம் போகாதீங்க. தியேட்டர் பக்கம் போனா இன்னைக்கு தான் பயங்கர கிரவுட் இருக்கும். ரஜினி படத்துக்கு இவ்ளோ கிரவுடு அங்க கம்மியா? ஜெகஜோதியா இருக்கு தியேட்டர். வெற்றி தியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது. ரஜினினா மாஸ். இப்போ லேட்டஸ்ட் பர்சன்னா என்னப்பா சொல்லுப்பா ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர மாஸ், நிறைய மாஸ் டைலாக்ஸ். தலைவர் வேற லெவல்ல பேசியிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் வந்து திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பில்லால இருந்த ரஜினியை ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு 30 இயர்ஸ் பேக் கொண்டு போய் காமிச்சாங்க. செம்மையா இருந்தது. இந்த தீ படம் பார்த்திருப்பீங்க நிறைய பேரு. அவர் ரஜினி சார் தீ கூலியா இருப்பாரு. அதுல அந்த சிகரெட் அப்படி வாயில வச்சு பீடி பீடி நாட் சிகரெட், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த லெவலுக்கு பயங்கர மாசா போச்சு. காமெடின்றதுல அவர் பண்றதுதான் காமெடி, வேற ஒன்னும் பெரிய காமெடிலாம் இல்ல. இது வந்து திஸ் இஸ் நாட் அ காமெடி மூவி. இது வந்து அப்படியே ஆக்ஷன் மூவி தான். வேற லெவல் ஆக்ஷன். நாகார்ஜுன்லாம் சான்ஸே இல்ல. எனக்குலாம் அப்படி பார்க்கும்போது நாகார்ஜுன் பார்த்தா வயசு கம்மியா தெரியுது, அமீர் கான் வயசு கம்மியா தெரியுது, உபேந்திரா கம்மியா தெரியுது, நம்ம தலைவர் கம்மியா தெரியுறாரு. நம்மளும் இந்த மாதிரி தான்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு ஆசை வந்துருச்சு. ஆக்சுவலா ஜெயிலர் மூவில கூட அவர் கொஞ்சம் அந்த வயசான இது கெட்டப் இருக்கும். ஆனா இதுல அது எதுவுமே தெரியல. செம்மையா இருந்தது. இதுல எதுவுமே தெரியலன்றத விட என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் வைப். அந்த மாதிரி நல்லா சிம்பிளா சூப்பரா பண்ணிருந்தாரு. ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே. ஆனா ரஜினிய நம்ம சூப்பர் ஸ்டார் பிடிச்சவங்க பாப்பாங்க 2 வாட்டி 3 வாட்டி. நான் பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எங்க போறோம்? அடுத்தது படத்துக்கு தான் போறோம். வார் 2. ஓகே, நான் ஃபீனிக்ஸ் மால்ல புக் பண்ணிருக்கோம். போயிட்டு லஞ்ச் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வார் 2 பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு சொல்றோம் எப்படி இருக்குன்ட்டு. எஸ். என்ன நீ எல்லாம் ஒரு மனைவியா? எதுக்கு ஸ்வீட் நீனு நான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். உன்னை யார் எங்கிட்ட இருந்து பிடிங்க குடிச்சிருந்தேன். சரி, இப்போ குடிக்காம குடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால கொடுத்தா நானும் பாக்குற திருப்பி கொடுப்பேன்னு பார்த்தா அப்ப இரும்பிக்கிட்டுலாம் வந்தியா? அதனால உங்களுக்கு வேணாம் போது இருக்கு. அதனால என்கிட்ட கொடுத்துட்டு தயவு செய்து இந்த வாங்கி குடி. எனக்கு வேண்டாம் இது. ஃப்ரெண்ட்ஸ், வேர்டிங்ஸ் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குதுன்னுலாம் நினைக்காதீங்க. ஸ்வீட்டி இஸ் சுகர், அவள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. முதல்ல வந்து வார் 2 வந்து பாத்தீங்கன்னா லக்ஸில ஓடுதான்னு தெரியல. பட் புக் மை ஷோல இருக்கு. டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லாக வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால. அதனால் நேரில் போய் கேட்போம் இருக்கா இல்லையான்னு. இல்லை அப்படின்னா பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிடுமா. சரி ஓகே அப்படின்னும்.
ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கணும். இந்த லைனை வாங்கி எங்கே நிறுத்துறதுப்பா? வீட்டில், புது வீட்டில், மொட்டை மாடியில் மாதா இருக்காங்க. அந்த சைடில் எங்கேனாச்சும் லைனை நிறுத்தி பூசிடுவோமா? பர்கர், சிக்கன் பர்கர். பேப்மா வந்து லாப்டாஸ் ஆயிடுச்சு. ஸோ வெளில வந்தால் ஒன்லி பர்கர், சீஸ். வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரியாணி அது இதுன்னு தான் வாங்கி தரீங்கப்பா. அதனால சரி இது வந்தால் ஏதாவது என்னைக்காவது நாளைக்கு வந்தால் தான் சாப்பிட்றேன், இல்லைன்னா நான் சாப்பிட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா பண்ணுறேன்? என்னோடது நச்சிக்கின்னு இருக்க? இல்லை இது இருக்குது, சீஸ் இருக்கா? இருக்குது. நீ சீஸ் இருக்குதுதான். சீஸ் வைக்க சொன்னேன். எதுக்கு வைக்க சொன்னேன்? ஏன் சீஸ் வேணாமா? கொடுத்துரு. சீஸ் வேணான்னு சொல்ற முதல்ல நீ தான்ப்பா. பர்கர்ல சீஸ் வேணாம். சரி வை 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 வை. முதல்ல வேணான்ட்டேன். நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நான் வந்து ஸ்னைப் சொல்லிக்கிறேன். அன்ஹெல்தி ஃபுட்ஸ். அது என்ன பண்ண முடியும்? வெளில வந்தால் இதுதான் கிடைக்குது. ஹெல்த்தி ஃபுட்டு தான். சிக்கன் தானே, ப்ரோட்டீன். நம்ம படம் பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டு நானும் என்னோட உடம்பு ஏற்றுப்போம், முடி வைத்துப்போம். லிமிட்டாக சாப்பிடணும். அதுக்கு வச்சு யார் நீ? பார்க்கலாம். ஹவி சீட். கேஷுவல் ஷாப்பிங். என்ன ஷாப்பிங்? கேஷுவல் ஷாப்பிங் வந்து டல்லாக தெரியுது. நீ தைக்கிற மாதிரியே இருக்குப்பா. நல்லா இருக்கு. அண்ணா டபுள் எக்ஸல் இல்லை. ஓ, நீ டபுள் எக்ஸலுக்கு மாறிட்டியா? என் சைஸ் இல்லை. ஆனால் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. திரும்ப கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் உன் சைஸு. சூப்பராக இருக்குது. என்னதுப்பா இது? இது என்ன சைஸ் சொல்லு பாப்பா? ₹7 கேட்டா. அது நீ டேக பிரித்து மாற்றின்னு கூட வந்துருப்பாப்பா. நீனு நல்லா நம்ப முடியுமா? இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இது மெட்டீரியல் வேறு, அது மெட்டீரியல் வேறு. நல்லா தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அது ரொம்ப லோ நெக்காக இருக்குது. அது சூட் ஆகாது. நல்லா இருக்கு. ஆனால் மாடர்னாக இருக்குது. பட் ஆனால் இதுதான் லோ நெக் வேலைக்கு ஆகாது. ஷால் போட்டுப்பியா? ஷால் போட்டுப்பியா? போட மாட்டேல. அப்போ போயிடு, திரும்பி பார்க்காம போ. ஷால் போட்டுக்கணும். போ. இது நார்மலாக இருக்குப்பா. நீயே ஸ்டிச் பண்ணிருவப்பா இதை. ஆனால் பட் சூப்பராக இருக்குது. லுக்கிங் குட். தெரியுது, ஒட்டி இருக்குது ஸ்டிக்கரு. ஆஷ் கலர், லைட் ப்ளூ தானே? டெனிம் ப்ளூ கூடாது. அதான் ஓகே ப்ளூ. டெனிம் ப்ளூன்னா இன்னும் வேற கலர். லைட் ப்ளூ நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. இதெல்லாம் காட்டு. ஓகே. இது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் கலர் வந்து பிரைட் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்குது. லுக்கெல்லாம் எலகண்ட். ஓகே. கோ. படத்துக்கு மணி 3:30 ஆகுது. இன்னைக்கு வந்து ஆஸ்பிஷியஸ் டே அப்படின்னுவாங்கல்ல. வெட்டியா சுற்றி இருக்கோம். அதனால தான் வெட்டியா சுற்றின்னு வரும். வா, வெட்டியாலாம் சுற்றல. நம்ம இன்னைக்கு வந்து மூவி டேன்னு சொல்லி வச்சிட்டோம். ஆமாம், இன்னைக்கு ஹோல் டே வந்து மூவி டே. அதனால ஏன்னா இப்போ நாளைக்கெல்லாம் பாப்பா மாப்பிள்ளை எல்லாரும் வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வார் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா திமுறா அவனுக்குன்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சின்ன மைண்ட் ரிலாக்ஸேஷன், அவ்வளோதான். நமக்கு ஃபைட் மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான். ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைப்பா. நீ என்ன சொல்கிறியப்பா? அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் க்யூட்டாக இருந்திருக்கியா? அந்த மாதிரி இந்த போட்டோ இருக்கிற மாதிரி என்னைக்காவது க்யூட்டாக இருந்திருக்கியா? எந்த போட்டோவில்? அங்கே திரும்பி பேர் பேக்கில். அந்த போட்டோலையா? எடுக்கிறவங்க எடுத்தா அந்த மாதிரி அதோட சூப்பராக இருக்கும்பா. நான் அவனாச்சும் பண்ணி வச்ச மாதிரி இருக்கான். கீச்ச வாயிலே வடை சுடு. எடுக்கிறவங்க வீடியோவும் போட்டோவும் எடுத்தா இது நல்லா இருக்குல்ல? பெருசா இருக்க மாதிரி இருக்கு. என்ன சைஸ்? இது எனக்கு பிடிச்சிருக்கு. மிக்கி மவுஸ். பண்ணி பார்க்கலாம். என்ன சைஸ்? எம் எவ்வளவு பெருசா? சரி அவ போட்டு பாரு. இது எப்படி கரெக்டா இருக்கு? கரெக்டா தான் இருக்கு. இது கரெக்டா இருக்கு. பார்க்கும்போது தெரியுது. நீ மேலே போட்டிருக்கே கரெக்டாக தான் இருக்கு.
பேண்ட் மேலே தானே போட்டிருக்க, கரெக்டாக இருக்கு. கை எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓவர் சைஸ் தான் இது. கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி பேக்தனமாக எடுக்க வச்சுட்டு அந்த மாதிரி இல்லைன்னு வேற குறை சொல்லணும். இப்போ அந்த மாதிரி நீ வர்றது கஷ்டப்பா. ராத்திரி உட்காந்து தின்னு, காராச்சேவ் தின்னு. ஆமாப்பா, நீ ஒழுங்கு அப்புறம் என் வாயை கிட்டாதப்பா. டயட் இருக்க மாட்டேன். நீ டயட் இருக்கியாப்பா? நீ டயட் இருக்கியாப்பா? நீ ஒண்ணுமே கொடுக்காம டயட்டரு என்ன இந்த காராச்சேவு மிக்சரு இதெல்லாம் எடுத்து நைட்டு மேய தான் செய்வேன். சரி, ஓகே, இது நல்லா இருக்குதுன்னு வார்த்தை ரிவ்யூவும் கேட்டுட்டு உள்ள போய் உட்காருப்பா. அப்போ தான் நீ தூங்குறதா வாயினா எல்லா ஸ்டோரி ஃபுல்லாகவே கூலி கிரவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட்டாக வெளில ரேஷன் கடையோட ஜாஸ்தி நிற்கும். ஆமாம், நல்லா படம் பார்த்துட்டு இருந்தாங்க கூலி. இப்போ அடுத்த ஷோக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ தான் ஷோ முடிச்சு ஒவ்வொருத்தராக வெளில போகிறாங்க. இப்போ கிளீனிங் இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்த ஷோ டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. பற்றி இல்லை, நமக்கு மட்டும் ஏன் ஸ்டார்ட் ஆகாமல் க்ளோஸ் ஆகிடுது. கூப்பிட்டு பையா கோபின், என்னப்பா தூங்குற? இப்போ சாமி ஆடுற? பரவாயில்ல, ஒரு நாள் இன்னைய டே என்ன டே? மூவி டே. நாளையிலேருந்து 3 நாள் ரெஸ்டே இருக்காது. வாரம் கூட ஃபுல் க்ரௌட் ஏறி நிற்குது பார்த்தீங்களா? வாரம் அப்படி சொன்னியா நீன்னு? அங்கே டிக்கெட் கிடைக்காதவங்க இங்கேயும் வருவாங்க. ஏன்னா இந்த படமும் பார்ப்பாங்கல்ல எல்லாரும். எது? ஆமாம்மா, இதுவும் பெரிய படம் தானே. பேபி மாவும் சாப்பிட மாட்டேங்குது, எண்ணியும் சாப்பிட விட மாட்டேங்குது. வாயின் வந்து வச்சிருந்தேன். சாக்லேட் என்னாலையும் சாப்பிட முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்க கோல்டு காஃபி கொடுத்ததுக்கு. ஆமா, அது கோல்டு காஃபி எனக்கு பிடிக்காது. பாய்சனை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்குது. அந்த பாய்சன் நீ சாப்பிட்டுனுக்கிறியா? இப்போ அது உனக்கு ஸ்வீட்டு, எனக்கு மட்டும் பாய்சனா? பரவாயில்ல, சாப்பிடு. என்ன சாப்பிட உள்ள நீ நாச்சு சாப்பிடு. 4 தான் சாப்பிட்றேன்னா பரவாயில்ல. அப்படியே படம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுனே இருக்க வேண்டியதுதான். அறிவே நம்ம தின்னுக்கிட்டே தான் இருக்குது. சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. இனி என்னதான் சாப்பிட விட மாட்டேற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வார் சினிமாவையும் நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். வாரில் என்ன படம் ஓடிச்சுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு நீ தான் தூங்கின பக்கத்துல பட்டுக்குன்னு கொரட்ட உடுது. பின்னால இருக்கிறவங்களாம் என்ன தட்டி தட்டி சொல்றாங்க. சீரியஸா அப்படி கொரட்ட விட்டு தூங்கினுக்கிறேன் நீ? ஆமா, ஒரு படத்துக்கு போனா தியேட்டர்ல போய் நியூசன்ஸ் பண்ணின்னு இருந்தேன். நாங்க பாதியிலே இன்டர்வல் முடிஞ்ச உடனே அந்த கதை சுருக்கம் எனக்கு தெரியணும். அதனால இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்துட்டேன். நைட்டு தூங்குனதும் லேட்டு, காலையில ஏஞ்சிக்கிட்டதும் சீக்கிரமா. டயர்ட் ஆயிடுச்சு. கூலி படம் பத்தி சொல்லலாம் அப்படின்னா தலைவருக்காக ஒரு தடவை போய் பார்க்கலாம். மாஸ் காட்டிருக்காரு. மாஸ் அவள்தான் சிம்பிளா முடிக்கணும்னா மாஸ் காட்டியிருக்காரு. பார்க்கலாம், என்ஜாயா ஜாலியா தான் இருந்தது. ஒரு தடவை பார்க்கலாம், சூப்பரா தான் இருந்தது. ஓகே, வார் படம் எனக்கு என்ன ஓடிச்சுனே தெரியல. இவர் தான் ஏதோ பாதி பார்த்துட்டு இருந்தாரு. சரி, ஓகே, பாதிலேயே நாங்க எஞ்சி வந்துட்டோம், அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்புறம் அமேசான்லயோ இல்ல நெட்ஃபிளிக்ஸ்லயோ போடுவோம், அப்ப பாத்துக்கலாம். மீம்ஸ் பத்தி பேசியிருந்தா. என்னடா மீம்ஸ்? கூலி படத்துக்கு ஏதோ மீம்ஸ் எல்லாம் பேசினீங்க. ஏன்னா கூலிக்கு வந்து வந்தோன்னா கதை கேட்டுங்கன்னா, ஆனா வாருக்கு வந்து போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல என்ன சொன்னா, கூலிக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போங்க. கூலிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன், மோர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். வாருக்கு போகாதீங்கன்ட்டு மீம்ஸ் வந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா 2 படமும் பாவம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, போய் பாருங்க. மீம்ஸை பத்தி பேசினதா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். கிண்டல் பண்ணிட்டு இருந்தா வந்ததுல இருந்து படம் எப்படி இருந்தது, என்ன கதை அப்படின்னு கேட்டிருந்தா. ஏன்னா சார் படம் பார்க்கல, சாருக்கு எக்ஸாம் போயிருக்கு. இப்ப என்னது கேட் எக்ஸாம் போயின்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாளைக்கு படத்தை பார்த்துப்பாரு அவரு. அதனால ஓகே, 3 நாள் இன்னையில இருந்து லீவு. இன்னைக்கு இப்ப எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாரு. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாருக்குமே 3 நாள் லீவு. 3 நாள் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஹாலிடே, 3 days லீவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா டயர்டா இருக்குது. தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் நாளையில இருந்து திருப்பி வந்து 3 நாள் ரெஸ்ட் இல்லாம நம்ம போக முடியும். ஏன்னா நாளைக்கும் காலையில எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்துதான் மோனாவை நாங்க பிக்கப் பண்ணோம். அதுக்குள்ள அவங்களும் வந்து சேர்ந்துருவாங்க, நாங்களும் எங்க வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம். அந்த மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் கூலி படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன்.
ஓகேவா? மத்தவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பேசாதீங்க. நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.